மழை வெள்ளத்துல உங்க வீடு பாதிப்படைஞ்சிருக்குது. உங்க பேர் என்ன? சரி, இது எப்ப அன்னைக்கு மழை தண்ணி வரும்போது எப்படி இருக்கீங்க? நான் தூங்கினா என் பையன் இதில் படுத்துனா நான் என்ன படுத்துனேன், என் பொண்ணு இங்கே படுத்துக்குவேன், என் பையன் ஊரில் இருந்தா அங்கே படுத்துனாங்க. இவங்க எல்லாம் போயிட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் கரண்ட் கிடையாது, 4 நாளாக கரண்ட் கிடையாது. நான் அண்ணன் ரூம்ல டாப்அப் போட்டு படுத்துன்னு எல்லாரோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் பையன் என்ன பண்ணான், என்னை வந்து ஐயோ அம்மா காணாமன்னு சொல்லிட்டு எழுப்பி போட்டு கூட்டுமான். கூட்டுன்னு பார்த்தவங்க தண்ணி வந்துருக்கு. இப்போ இது வந்து ஃபுல்லாக இவ்வளோ பாதிப்பாயிடுச்சுங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க எவ்வளோ அந்த வீட்டையே அடிச்சுட்டு போயிடுச்சு கீழே. அப்போ அந்த நேரத்தில் வீட்டில் தான் இருந்தீங்க நீங்கள்? நம்ம வீட்டுக்கு தான் இருந்தாங்க. 4 பேர். 4 பேர் இருந்தா உடனே வெளியில் போயிட்டீங்க? உடனே ஓட்டு நான் ஒன்றுமே இல்லை, கண்ணுக்கு மேலே ஓட்டுனாங்க. அது ஒரு அந்த துணி தான் இருந்தது, அந்த சிலாப்பில் இருக்கிற அதே துணி தான். மீன் எத்தனை அடி இருக்கும் கீழே? கீழே எப்படி பார்த்தாலும் ஒரு 7 அடி வரும் சார். 7 அடி வந்து அழுத்தமாக அடிச்சுட்டு போயிடும். ஆமாம் சார். இது உள்ள போய் இருங்க. மொத்தம் 3 இந்த லைன் இருக்கிறதுக்குள்ள கீழே அப்படியே. ஆமாம் சார், போயிடுச்சு. இது வந்து இது ஃபுல்லாக அடிச்சுட்டு தான் போயிருக்குது. இப்போ அந்த காளானில் உட்காந்துருக்கு சார். அந்த காளானும் ஏதோ சந்தேகத்தில் தான் இருக்கு, புரியுதுங்களா? இப்பயும் வந்து அந்த வீடு வந்து தொங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நாளாக இது இந்த வீடு அந்த பக்கம் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார். இப்போ டியூப்லைட் பிடிச்சி பார்த்தா அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். கீழே போட்டுக்கிற அந்த ஸ்பேஸ் மட்டும் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு கீழே படல் போட்டிருக்கு, அதுவே அடிச்சுட்டு போயிருக்கு. இது வரைக்கும் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ அவங்க எங்கே படுத்திருக்காங்க? இப்போ நாளைக்கு இங்கே படுத்திருக்காங்க, நாளைக்கு சப்போஸ் தண்ணி வந்துட்டு இதே அடிச்சு போயிட்டு பாதுகாப்பு இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். வேற எங்க வீடு கிடையாது, வீடு எதுவும் கிடையாது. இங்கே ரோட்டு தான் படுத்துனாங்க. 2 நாளைக்கு மழை சொல்லிடுறாங்க, நாங்கள் எங்கே தான் படுக்குறது தெரியல. இப்படி பின்னாடி போனோம்னு சொன்னா அது தெரியுது அப்படியா? அப்படியே நம்ம ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் சார். அரசுலாம் வந்து இவங்க பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்து ஏறி போயிருக்காங்க சார். அவங்க எல்லாம் இதில் வந்து அங்கே போய் அவங்க பார்க்க முடியாது போச்சு. இதுக்குள்ளே வீடு இருந்துச்சுங்களா சார்? கூரை வீடு இல்லை சார். அவங்க ஆளே இல்லை சார். அவங்க எல்லாம் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க போனாங்க, ஒரு ஜாமான் கூட எடுக்கவே இல்லை சார். இதில் வீடு பூரா போயிடுச்சு. அதை பாருங்க, அப்படியே செங்கல் பூரா அப்படியே இருக்க பாருங்க சார். இங்கே ஒரு மரம் இருந்தது சார், அந்த மரம் சாஞ்சிச்சு. சாஞ்ச உடனே தான் அது வந்து மணல் குத்திடுச்சு, அப்படியே தண்ணி வந்து குத்திச்சு. அங்கேயே குத்திட்டு பாருங்க, அங்கே சிமெண்ட் அது எந்த அளவுக்கு போர்ஸ் வந்ததை தண்ணி குத்திருக்கோம். அதான் அந்த மரம் சாஞ்ச தண்ணி உள்ள இழுத்துருச்சு. மரம் வந்து இப்படி சாஞ்ச உடனே தண்ணி இப்படி பூந்துச்சு. இவ்வளோ நாளா அந்த மாதிரிலாம் கிடையாது. தண்ணி போர்ஸாக வந்ததுனால தான் சார் அந்த மரமே கீழே சாஞ்சுது. அதுவே 10 அடி ஆழத்தில் இருந்தது அந்த மரம். பார்த்து பாருங்க, 10 அடி ஆழத்தில் சாஞ்சிதுன்னா அப்போ எந்த அளவுக்கு போர்ஸாக வந்திருக்கும் பாருங்க. நீங்கள் வந்து வேற அரசு தரப்புல உள்ளவங்க வேற யாராவது பார்த்து இழப்பீடு எதுவும் சொல்லலை. இது வீட்டுக்கு என்ன காய்ச்சி கொஞ்சம் தருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அதான் சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலை. இது வீட்டுக்கு எந்த காசு கட்டினாலும் இது எப்படினாலும் விட்டு தான் சார் கட்ட முடியும். பூராமே இந்த பேஸ் பூரா உட்காந்துருச்சு பாருங்க, அந்த படல் மட்டும் கீழே உட்காந்துருச்சு. வீடு எப்படி சாஞ்ச மாதிரி இருக்கு. சரி, இது ஒரே சம்பந்தம் மட்டும் எங்களால் முடிஞ்சது வெளியில் தெரியப்படுத்த நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்து அடுத்து மீண்டு வர்றதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கல. இது ஒரு சம்மந்தப்பட்ட அந்த அரசு துறையில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இது உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நியாயமாக முன் வைங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம்.